ஆயுத எழுத்து நீட்சிக்கு வரவேற்கின்றோம். ஜனவரி 1ஆம் தேதி முதல் புத்தாண்டு முதல் கோவில்களில் ஆடை கட்டுப்பாடு அமலுக்கு வருகிறது. லெகின்ஸ் அணிந்து கொண்டோ, டி ஷர்ட் போட்டுக்கொண்டோ, ஜீன்ஸ் போட்டுக்கொண்டோ, பெர்முடா போட்டுக்கொண்டோ கோவில்களுக்கு போக முடியாது. கடுமையான ஆடை கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகின்றன. உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து இந்து சமய அறநிலையத்துறையும் கோயில்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறது. இந்த உத்தரவு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. கோவில்களில் ஆடை கட்டுப்பாடு புனிதம் காத்தலா பிற்போக்கா அப்படிங்கிற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில நம்முடைய இது சரியானது என்று கருதக்கூடிய டாக்டர் காயத்ரி அவர்களும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சிவகாமி அவர்களும் நம்முடைய இணைகிறார்கள். இதுல என்ன தவறு இருக்க முடியும்? கோவில்கள்ல ஒர்க் பிளேஸ்ல ஆடை கட்டுப்பாடு இருக்கிறது, பல வழிபாட்டு தலங்கள்ல ஆடை கட்டுப்பாடு இருக்கிறது. கோவில்கள்ல ஆடை கட்டுப்பாடு இருப்பது அப்படிங்கிறது தவறா? என்ன கேக்குறீங்களா? தவறு இல்ல அப்படிங்கிற இடத்துக்கு போகாம நம்மளுடைய ட்ரெடிஷனை பார்க்கும் பொழுது இந்து மதத்துல குறிப்பாக கோவில்களுக்கு யார் போகலாம் போகக்கூடாதுங்கிறதுலயே ஏராளமான கட்டுப்பாடுகள். தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது, சூத்திரர்கள்லாம் கருவறை வரைக்கும் போக முடியாது, யாரு கோயில்ல அர்ச்சகர்களா ஆக முடியும் அப்படிங்கிறது கோவில்ங்கிறது இன்னைக்கு ஒரு சென்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி. கோவில் நுழைவு பற்றி மிக தெளிவான சட்ட வரைமுறைகள், இன்னும் சொல்ல போனா சட்ட திருத்தங்கள் வரைக்கும் வந்திருக்கிறது. எல்லாரும் நுழையலாம் அப்படின்னு இல்ல நான் சொல்றேன். வரலாறுல அப்போ ஒரு பெரிய போராட்டம் நடத்தி தான் கோயிலுக்குள்ளாரையே போக முடிஞ்சது. இப்ப என்ன ஆகுதுன்னா இது திரும்பி ஒரு ரிவர்சல் எடுக்குது இன்னொரு வழியில. எப்படியும் இது முன்னாடி டெம்பிள் எப்படி சென்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனா இருந்ததோ, ஒரு ஊர் நடுவுல கோவிலுக்கு பக்கத்துல அக்ரஹாரத்தை சுத்தி அடுத்த ஜாதி, அப்புறம் பெரிஃபெரி அப்படியே ரவுண்டு போட்டுட்டே வந்தீங்கன்னா கடைசியில ஊரை விட்டு வெளியே ஒரு தாழ்த்தப்பட்டவருடைய கிராமம் அப்படின்னு கோவிலை மையமா வச்சு என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷனே நடந்தது. இப்போ திரும்பவும் என்ன ஆகுதுன்னா இதே மாதிரி ஒரு ரிவர்சல், கோவிலை மையமா வச்சு எதை ஆடைய போடலாமா போடக்கூடாதா, ஒரு தனிநபர்னுடைய மட்டும் இல்லாம ஒரு சமூகத்தினுடைய மேல கட்டுப்பாடுகள் விதிக்கிறத மையமா திரும்பவும் கோவில மையமா வச்சு எல்லா வழிபாட்டு தலத்திலயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. சீக்கிய குருத்வாராக்கு போய் நம்ம தலையை கவர் பண்ணாம போயிட முடியாது. இதே கோவில்ல நான் சப்பல் போட்டுட்டு தான் போவேன், நான் எல்லா இடத்துக்கும் சப்பல் போட்டுட்டு போறேன்னு, இந்த கோவிலுக்கு நான் ஏன் சப்பல் போட்டு வரக்கூடாதுன்னு நம்ம கேள்வி கேட்க போறோமா? ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு பேசிக்கான ஒரு கட்டுப்பாடு இருப்பதுங்கிறது இயல்பான விஷயம் தான். சரி, இப்ப நீங்க கரெக்டா அந்த டாபிக் வந்துட்டீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சீக்கிய மதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க குருன்னு ஒருத்தர், அதுக்கான ஒரு ஹோலி புக் ஒன்று இருக்கு, அதற்கான பழக்க வழக்கங்கள் ஆரம்ப காலத்துல இருந்தே இருந்துட்டு வருது. பட் இந்து மதத்துக்குன்னு பாத்தீங்கன்னா இந்து மதம்ங்கிறதே நிறைய பேர் இந்து மதத்துக்குள்ள இல்லாதவங்களெல்லாம் கூட யார் யாரு ஹிந்துஸ் அப்படின்னு வரையறுக்கும் பொழுது இது ஒரு பிற்காலத்துல தோன்றிய ஒரு வரைமுறையா இருக்கு. முன்னாடி சில கோவில்கள்ல ஆண்கள் சட்டையை கழட்டிட்டு போலாம், சில கோயில்கள்ல அப்படியே நுழையலாம். இன்னைக்கு அந்த கட்டுப்பாடு இருக்கு. ஆனா இப்ப ஏற்கனவே பர்முடாஸ் போட்டுட்டு போனவங்க, லெகின்ஸ் போட்டுட்டு போனவங்கள திரும்ப இப்ப புதுசா இந்த ரூல்ஸ கொண்டு வராங்க. இப்ப கட்டுப்பாடுங்கிற இது பாரம்பரியம் எங்களுடைய புக்ல இருக்கு, எங்களுடைய நம்பிக்கையில இருக்கு அப்படிங்கறது இல்லாமல் இது இந்த மதம்னா மத்த மதத்தை பார்த்து அவங்களுக்கு எல்லாம் அப்படி இருக்கே, நம்மளும் அப்படி. ஒரு பள்ளிக்கூடங்கள்ல கூட பெற்றோர் இந்த ஆடைகள் அணியணும் அப்படின்னு வெளியில சொல்றாங்க. லுங்கி போட்டு கொண்டு விடாதீங்க, நைட்டி போட்டு கொண்டு விடாதீங்கன்னு. அது ஒரு பேசிக் டெக்கோரம் அப்படிங்கிறது எந்த இன்ஸ்டிடியூஷன்லயுமே எதிர்பார்ப்பது. அதுவும் புனிதமான கோயில்கள், அதை பத்தி 1000 மாற்று கருத்து இருக்கலாம். ஒரு புனித ஸ்தலமான ஒரு கோயில்ல ஒரு பேசிக் டெக்கோரம் எதிர்பார்ப்பது, பர்முடா அணியக்கூடாது, லுங்கி அணியக்கூடாது, லெகின்ஸ் அணியக்கூடாது அப்படின்னு எதிர்பார்ப்பதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம் தானே. இதெல்லாம் போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடங்களுக்கு நம்ம போக முடியாது இல்லையா? யூனிஃபார்ம் வேண்டாம், பட் ஒரு பேசிக்கான ஒரு அதாவது என்னன்னா ஒரு மனிதன் சுதந்திரமாகவும் கம்ஃபர்டபுளாகவும் நெருக்கமாகவும் ஃபீல் பண்ற எல்லாத்துல இருந்தும் அவங்கள விலக்கி வைக்கிறதான ஒரு விஷயத்த நீங்க ஒழுங்குன்னு சொன்னீங்கன்னா, அல்லது அதை டெக்கோரம் கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் செருப்பு போட்டு போலாமா? அதையும் நம்ம டெக்கோரத்துல நான் செருப்பு போடுவது டெக்கோரம் அப்படின்னு அதை நம்ம சொல்ல முடியாது. இல்ல செருப்பு போடுறத நீங்க மரியாதை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அல்லது கம்ஃபர்டபுள் இல்ல கம்ஃபர்டபுள்ங்கிறது வேற ஒரு விஷயம். இங்க
அந்த இடத்துல ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. எல்லா இடத்துலயுமே தானே? எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ரோட்ல வந்து செருப்பு போட்டுட்டு தான் போகணும். இன்னைக்கு நம்ம செருப்பு போட்டு தான் அலுவலகங்கள்ல இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கோவில்கள் ஒரு புனிதமான ஸ்தலமா கருதப்படுது. இல்ல கோவில் should we not respect that? இல்ல இப்ப ஸ்ட்ரீட்டுக்கும் வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க ஸ்ட்ரீட்ல ஒரு செருப்பு போடலாம், வீட்டுக்குள்ளாரையும் செருப்பு போடுறாங்க, அது வேற செருப்பு. அது வீட்டுக்குள்ள மட்டும் புழங்குற செருப்பு. அதனால இப்ப நார்த் இந்தியாலாம் போட்டீங்கன்னா குளூர்ல வீட்டுக்குன்னு ஒரு செப்பல் வச்சிருக்காங்க. சோ அதனால வீட்டுக்குள்ளாரையும் செருப்பு போடுறாங்க. சிலது வந்து என்ன பண்றாங்க, ஷூ கால் வரைக்கும் பூஜாரிக்கு வரைக்கும் கூட போகிறாங்க. சோ அதனால அந்த குளூர் அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் பொறுத்து தானே தவிர, இன்னொன்னு வந்து ஹைஜீன். இன்னொன்னு வந்து நீங்க வெளியில ஸ்ட்ரீட்ல இருந்து வரீங்க, நிறைய மிதிச்சுட்டு வந்திருப்பீங்க, அந்த இடத்துல நிறைய பேர் புழங்குற இடம், அதனால அங்க வந்து கழுவிட்டு போறதுங்கிறது ஒரு வழக்கமா வச்சிருக்கோம். பொதுவாவே நம்ம வந்துட்டு ரொம்ப காலம் வரைக்கும் சவுத் இந்தியன்ஸ்லாம் செருப்பே போடுறது கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா போடுறோம் கோயில்கள் இல்ல, அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். நம்ம அனாலிட்டிக்கலா 1000 விஷயம் சொல்லலாம். கோயில்ல செருப்பு போடாதது அப்படிங்கிறது இட்ஸ் பார்ட் ஆஃப் த பிலீஃப். அது வந்து மதிக்கப்படுவது போல ஒரு பேசிக்கான ஆடை கட்டுப்பாடுங்கிறது மதிக்கப்பட வேண்டிய விஷயம். இல்ல நீங்க பிலீஃப்னு போறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கு, என்ன காரணங்கள் அட்ரிபியூட் பண்ணப்படுது அப்படின்னு நீங்க பாக்கணும். ஏன்னா எந்த பிலீஃபுக்குமே இருங்க நீங்க வந்து பிலீஃப்ங்கிறது வந்து மேல வானத்துல இருந்து குதிக்கல. எல்லா பிலீஃபுக்கும் பின்னாடி ஒரு ஹைஜீன்ங்கிறது ஒரு காரணமா இருக்கு. அதே போல கோயில்ங்கிறது புனிதமான ஸ்தலம் அப்படிங்கும்போது ட்ரெஸ்ஸுங்கும் போது அதுக்கு என்னங்க புனிதம் இருக்கு? எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து உடம்புல வந்து கவர் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. அதுல என்ன புனிதம், அதுல என்ன விதி இருக்கு, ஒரு டிரெஸ் கோட் இருக்கு, ஏன் வீடுகள்ல அப்படி வேணா நீங்க அததான் சொல்றீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, கம்ஃபர்ட் லெவல்ல இருந்து மாறி டெக்கோரம்ன்ற லெவலுக்கு வந்துட்டீங்க. இல்ல எல்லாம் கலந்த விஷயம், எல்லாம் கலந்த விஷயம் அதை சொல்ல முடியாது. செருப்புக்கு நீங்க சொல்றத ஆடைக்கு சொல்ல முடியாது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து ஆண்கள்னா இந்த ஆடைகள் போடலாம், பெண்கள்லாம் இந்த ஆடை போடலாம், இதெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்ப பெண்கள் வந்து சுடிதாரும் புடவையும் அணியலாம் அப்படின்னு ஒரு விதி வருது. சுடிதார் வித் துப்பட்டா. ஏன் வந்து ஒரு பெண் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டா அது வந்து தவறான ஆடையா, புடவை தான் சரியான ஆடையா? இது ஒரு வகையான மனநிலை இல்ல. முதல்ல நான் வந்து ஒரு பதிவு செய்ய வேண்டிய நினைக்கிற விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு புது ரூலே கிடையாது. இந்து சமய அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லயுமே நீங்க உள்ள நுழையும் பொழுதே வெளியில ஒரு அறிவிப்பு பலகையா இருந்த விஷயத்த இன்னைக்கு வந்து நமக்கு எளிதாக இருக்கணும்ன்ற விஷயத்துக்காக நம்ம புறந்தள்ளிய விஷயத்த திரும்பவும் இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்களே தவிர, இன்னைக்கு ஏதோ வந்து புதுசா எப்படி ஹெல்மெட் வந்து ஒரு புதுசா இல்லையா, எப்ப டூ வீலர் ஓட்டுறோமோ ஹெல்மெட் வந்து மஸ்ட்னு ஒரு கோர்ட் சொன்னதோ அதே மாதிரிதான் இது. ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயத்த நம்ம இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க. அது போக நம்ம வந்து இது ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்காக இல்ல இது. ஏன்னா கம்ஃபர்ட்னா நமக்கு மட்டும்தான் அது கம்ஃபர்ட். எப்ப வந்து அது அடுத்தவங்களுக்கு ஒரு உறுத்தலாகவோ, நான் என்ன சரியா வச்சுக்கணும்ன்றது ஒண்ணு, அடுத்தவங்களை வந்து ஒரு திசை திருப்புற விஷயமாகவும் என்னுடைய ஆடை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இன்னொரு விஷயம். அது அடுத்தாப்புல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே ஒரு ஸ்கூல், ஆனா வந்து பேண்ட் ஷர்ட் திசை திருப்போன்னு ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் இல்லையா? ஒரு புடவையே இல்ல, இதுலதான் நம்மளுடைய கலாச்சாரம் இருக்கு. ஆக்சுவலி நம்மளுடைய சமய கலாச்சாரங்கள் எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியம் போடுறது தமிழ்நாடு கலாச்சாரமா? தமிழ் அதனாலதான் இப்ப சொல்லிருக்காங்க, அட்லீஸ்ட் நீங்க வந்து இந்த சாரியே கட்டாட்ட கூட நீங்க வந்து சுடிதாராவது போடுங்க. இந்த டீசென்ட்ன்றதையோ டிசிப்ளின் எல்லாமே பர்செப்ஷன் தான். இப்ப என்னுடைய பல மாதிரி கட்டலாம். கண்டிப்பாக ரொம்ப டீசென்ட்டா ஒரு ஜீன் ஷர்ட் போட முடியும். அதேதான். இப்போ நீங்க ஒரு 5 வயசு குழந்தைக்கு ஒரு ஃப்ராக்க போட்டு விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே அதை ஆபாசமா பார்க்க மாட்டாங்க. அதே இடத்துல ஒரு 15 வயது பெண் அதை போட்டாங்கன்னா டிரெஸ் ஒண்ணுதான், பாக்குறவங்க ஒண்ணுதான். ஆனால் பாக்குறவங்களுடைய மனநிலை அந்த உடுத்திருக்கிறவங்களை பொறுத்து மாறுபடுகிறது. போடக்கூடாது, ஜீன் போடக்கூடாது, பெண்கள் வந்து வெறும் சுடிதாரும் புடவை தான் அணியலாம் அப்படின்னு எனி டீசென்ட் ட்ரெஸ் அப்படிங்கிறது சரியா இருக்குமா? இல்ல ஒரு நெகட்டிவ் லிஸ்ட் கொடுப்பது அந்த ஜட்ஜ்மெண்ட்லயே கொடுத்திருக்காங்கல்ல, டீசென்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா டீசென்ட் அண்ட் டிசிப்ளின்ட் அப்படின்னு ஒரு வேர்ட்ஸ் அவங்க அவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் அதை சொல்லியிருக்காங்க, நீங்க ஒரு
டெசிஷன் எடுக்கிற வரைக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நீங்களே ஒரு ரூல் போட்டுக்கோங்க, ஆல்ரெடி இருக்கிறத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு வழி அவங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. 1947 சட்டம் இருக்கு, அது புடவையும் தோத்தியும் அணியணுங்குது. நீங்க எல்லாரும் அப்படிதான். இன்னைக்கு வந்து நீங்க திருப்பதி எடுத்துட்டாலும் குருவாயூர் எடுத்துட்டாலும் எல்லா கோயில்களையும் அது நம்ம வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க, நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போனீங்கன்னா ஆண்கள் மேல் சட்டை இல்லாம தான் உள்ள போக முடியும். சோ அந்த ரூல்கள் ஆல்ரெடி இருக்கு. நம்மளுடைய வசதிக்காக மாடர்னைசேஷன் பேர்லயும் நம்மளுடைய கம்ஃபர்ட்ன்ற பேர்லயும் நம்ம அதை புறந்தள்ளிட்டோம். அதை ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிருக்காங்க. மேலாக இப்ப வந்து எந்த ட்ரெஸ் வேணா போடலாம் இல்லைங்களா, நம்மளோட கம்ஃபர்ட் தானே. ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது ஏன் இந்த வெயில்ல வந்து ஃபுல் இது போட்டுட்டு டை போட்டுட்டு போறோம், ஷூ போட்டுன்னு போறோம்? நம்மளோட பாரம்பரியம் செப்பல் தானே. மேடம் கூட சொன்னாங்க செப்பலே இல்லாம நம்ம போன காலங்கள்லாம் இருக்கு. நம்ம ஏன் இன்னைக்கு அப்படி போல? ரோட்ல ஒரு கைலி போட்டுன்னு ஒருத்தங்க போறாங்க, நீங்க பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு போறீங்க, அவனை போயான்னு சொல்லுவாங்க. போட முடியுமா? அதை பத்தி ஒரு விவாதமே சுடிதார் அணிக்கலாமா கூடாதுன்னு சமீபத்துல கூட விவாதம் வந்தது. சோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் இது ஒரு ஒரு பார்வை இருக்கும்போது why not respect that? அதுவும் இல்லாம இன்னைக்கு ஒரு பர்முடா போட்டுட்டு போவது அப்படிங்கிறது ஆபாசத்துக்கான ஒரு அடிப்படை வாய்ப்பு இருக்கிறது, ஒரு லெகின்ஸ்ல வாய்ப்பு இருக்கு. போனா போதே why not அப்படின்னு கேக்குற கேள்விக்குல அதே தான் நானும் கேக்குறேன். why not recognize whatever people are comfortable with as long as நீங்க பர்முடா போட்டு ஆபீஸ் போக முடியுமா? இருங்க ஐ அம் கம்ஃபர்டபிள். இல்ல அது மாதிரி போற ஆபீசர்ஸ் கூட இருக்கு. எங்க பன்னாட்டு கம்பெனிகள்ல போற அதுவுமே வந்து நீங்க வீக்கெண்ட்ல போய் தனியா வர்க் பண்றதுன்னா பண்ணலாமே தவிர நீங்க வீக் டேஸ்ல அப்படி பண்ண முடியாது. ஒரு சட்டப்பேரவையில போய் இது பண்ண முடியுமா? பார்லிமெண்ட்ல போக முடியுமா? இல்லாட்டி ஐக்கிய நாடுகள் சபையில வந்து ஆடை கட்டுப்பாடுகள் இல்லையா? எல்லா இடத்துலயுமே இருக்கு. சரி, நீங்க வந்து இப்போ எல்லா சமயங்கள்லயும் கட்டுப்பாடுகளோட இருக்கிறத தான் நோக்கமா வச்சிருக்கீங்களே தவிர கோவிலுக்கு போறதுக்கு இந்த ஆடைகள் எந்த அளவுக்கு அவங்களுடைய டிவோஷனுக்கோ அல்லது கடவுள் பக்திக்கோ தடையா இருக்க முடியுங்கிறத எக்ஸாமின் பண்ணினீங்களா? அது வந்து அதுதான் கேக்குறேன். வாய்ப்பு ஏற்படுத்துமா? இல்ல ஒரு டிஸ்ட்ராக்ஷன். நீங்க இவ்வளவு நகை போட்டிருக்காங்க இவங்க, இத பார்த்தா எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, அதை எப்படி சொல்ல முடியும்? அப்படி பார்த்தா அப்படி இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா நகை டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. நகைதான் உண்மையிலே டிஸ்ட்ராக்ஷன். புடவை கூட பரவாயில்ல, எல்லாரும் இன்னைக்கு ஒரு புடவை கட்ட முடியலன்னா இன்னொரு புடவை. பெண்கள்லாம் என்ன நகை போட்டிருக்காங்க, என்ன வளையல் போட்டிருக்காங்கன்னு பாக்குறாங்க, அது டிஸ்ட்ராக்ஷன். அப்ப நகை இல்லாம வாங்க சொல்றீங்களா? இது வந்து அப்சினிட்டிஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இது வந்து ஒரு அப்சினிட்டியோட வரும்போது. அப்ப நீங்க அப்சினிட்டின்னு வரும்போதுதான் நான் கேக்குறேன், அப்சினிட்டிங்கிறது வந்து துப்பட்டா போட்டு வரணும்னு சொல்றீங்க. துப்பட்டா எந்த வகையில போடணும்னு இருக்கா? சில பேர் கழுத்தை சுத்தி போட்டுக்கிறாங்க, அது எதையுமே மறைக்கிறது சொல்றேன். தோல்ல வந்து போடுறாங்க. அப்ப துப்பட்டாங்கிறது ஒரு துணியை நீங்க மேல கண்டிப்பா இருந்தா அது எப்படி போடுறீங்கறத பத்தி இல்ல. அப்ப அது கூட நீங்க என்ன ரூல்ஸ் கொண்டு வரீங்களா? எப்படி போடுறீங்கன்றது நம்மளுடைய சுய கட்டுப்பாடை பொறுத்து இருக்கு. அந்த சுய கட்டுப்பாடை வந்து ஏன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொருத்தரும் அதை ஏத்துக்கிட்டு அதை வரக்கூடாதுன்னு எப்படி? அவ்வப்போது மீறப்படக்கூடிய காரணத்தால சொல்றதுனால வந்து அந்த டிவோஷன் வந்து உங்களுக்கு வந்துராது. யூட்டோபியன் சொசைட்டில கல்யாணத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சாரி கட்டிட்டு போகணும், இல்ல வந்து ஜென்ஸ் வந்து தோத்தி போட்டுட்டு போகணும், பைஜாமா போட்டு போகணும், நம்ம ஒரு வழக்கமா வச்சிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துக்கு இந்த மாதிரி கல்யாணத்துல வந்து நீங்க 100 பேர் வராங்கன்னா எல்லா 100 பேரும் ஒரே மாதிரி உடுத்திட்டு வர்றது கிடையாது. புடவை தான் கட்டுவது. சில பேர் சல்வார் கமிஸ் போட்டு வராங்க, சில பேர் ஜீன்ஸ் போட்டவங்களும் இருக்காங்க. நம்ம அவங்கள வந்து வெறுக்கிறது இல்ல, அவங்கவுங்க இஷ்டம். இல்ல ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட இருக்காது. இது வந்து அரசு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அவங்களுடைய சென்சிபிலிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம். ஒருவேளை நான் டூர் போயிட்டு வரேன், இருங்க சொல்றத கேளுங்க. ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு நான் டூர் போயிட்டு வரேன், வரும்பொழுது கார்ல வந்துட்டே இருக்கேன். கல்யாணம் எனக்கு அந்த சமயத்துல அந்த டைம் தான் அட்டன் பண்ண முடியும். நான் ஒரு கேஷுவல் ட்ரெஸ்ல இருக்கேன், நான் போயிட்டு வருவேன். ஏன்னா அவங்கள பாக்குறது விஷ் பண்றதா எனக்கு முக்கியமே தவிர நான் புடவை உடுத்திக்கணுங்கிறதோ நான் நகை போட்டுக்கணுங்கிறதோ அவசியம் இல்லை. அதே போல இப்ப வந்துட்டு டூரிஸ்ட் சைட்ல நிறைய லிவிங் டெம்பிள்ஸ் இருக்கு, நான் லிவிங் டெம்பிள்ஸ் இருக்கு. ஒரு லிவிங் டெம்பிள்ல இருந்து இன்னொரு லிவிங் டெம்பிளுக்கு போறது முடியாது, நடுவுல நான் லிவிங் டெம்பிள் கூட இருக்கும். சோ அதனால நிறைய ஊர் சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கேஷுவலா வரும்பொழுது கேஷுவலா வரும்பொழுது இன்னொரு ஒரு கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டு போலான்னு நினைக்கும் போது அது என்ன தப்பாயிட முடியும்?
அப்ப நீங்க ட்ரெஸ் வச்சுக்கிட்டு மாத்திக்கிட்டு போக முடியுமா? சென்னையில வந்து எனக்கு துப்புறதுக்கு வழி இருக்கு, நான் ரோட்ல துப்புறேன். ஆனா அதே இது சிங்கப்பூர்ல போய் என்னால துப்ப முடியாது. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஊரோட ரூல் அது நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்றோம். அப்படி இருக்கும் பொழுது கொண்டு வாங்க, ரோட்ல துப்ப முடியாது, நம்ம ஏன் துப்ப கூடாதுன்னு ஏன் ஃபாலோ பண்ண கூடாதுன்னு இருக்கு இல்லீங்களா? இல்ல எப்படி அவங்க சொன்னது போல 1947 சட்டமே இருக்கு ஆடை கட்டுப்பாட்டுக்கு. அது என்போர்ஸ் ஆகிறதுக்கு அவசியம் ஆல்ரெடி இருக்கு. இது வந்து புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படல. எல்லா கோயில்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா காலத்துல சட்டம் இது நீங்க ஒரு நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு நார்மல் ஃபார்மல் கேஷுவல் வெட்டிங் சூட் ஒரு சட்டத்துக்கு ஒரு பின்புலம் இருக்கலாம். ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய நேரடியில இருக்கும். அப்போ வந்து ஒரு ஆட்சியிலே செஞ்சிருக்கோம். அப்படிங்கும்போது நமது கலாச்சாரத்தை பண்றதுக்கான உரிமை இருக்கக்கூடிய ஆட்சியில இதண்டாவதமா பேசுறீங்க ஹரிஹரன். பிரிட்டிஷ் ஆட்சியில நீங்க சும்மா ஒரு வேர்டு கொடுத்தா உடனே எடுத்து அதை டப்புன்னு போடாதீங்க. பிரிட்டிஷ் ஆட்சியில அப்பயே செய்யப்பட்டதுங்கிறதுக்கு வேற. ஏன்னா நம்ம வந்து சுதந்திரத்தை விரும்புறோம், நம்முடைய கலாச்சாரம், அவங்களை விரட்டணும்னு ஆசைப்படுறோம். அப்ப அதை ஒரு எதிர்ப்புணர்ச்சியா நம்ம அதை செயல்படுத்துறோமே தவிர அதை ஒரு நம்ம மேல உள்ள கட்டுப்பாடா அதை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்குதான் சொல்ல வரேன் நான். நீங்க டப்புன்னு வார்த்தை பேசுனீங்க. நான் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வராங்க. நமது கலாச்சாரம் வேற, அவங்க கலாச்சாரம் வேற. டூரிசம் துறையில இருந்திருக்காங்க. கணிசமா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் போகக்கூடிய இடம் கோவில். அப்படின்னா நிறைய பேர் வரவே முடியாது. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நம்மளை விட நம்மளுடைய கோயில்களை பத்தி ரொம்ப உன்னதமா தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க வந்து ஃபாரினர்ஸ். அவங்க நீங்க இந்தியாவுக்குள்ள வரும்பொழுதே நீங்க பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோ ரெப்பல்லண்டோட அதுக்குள்ள ஃபுல்லா நமக்கு நம்ம தமிழ்நாட்டுல எங்க இருக்க போறாங்களோ அந்தந்த ஊர் எப்படி இருக்கும், அதுக்கு நம்மளை எப்படி தயார்படுத்திக்கணும்ன்ற வரைக்கும் எவ்ரிபடி வில் ஹேவ் த புக்ஸ். nowadays it is available in the net itself. so கண்டிப்பாக நான் இந்த கோயில் நம்மள மாதிரி பிளான் பண்ணவே மாட்டாங்க. வர முடியுமா? திடீர்னு ஒரு நாள் சுற்றுலா பயணிகள் வராங்க அப்படின்னா சுடிதார் போட்டுக்கிட்டு சல்வார் கமீஸ், அது சாத்தியப்படக்கூடிய விஷயம் என்ன? சாத்தியப்படுறது இல்ல. இப்ப நான் இங்க இருந்து நான் யுஎஸ்க்கு போகும்போது யூகேக்கு போகும்போது என்னுடைய இதுதான் அதிதி தேவோபவ அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல சிரமங்கிறது வராம போறதுக்கு இதுல நம்மளோட பாரம்பரியம் ஆயிப்போச்சுல உங்களுக்கு. இது என்னுடைய பாரம்பரியம் பொழுது நீ யார் உள்ள வந்தாலும் அதை நீ வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபார்மல் இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டு போறதுக்கு இது எந்த தடையும் இல்ல. இந்த ஷர்ட்டும் இந்த பேண்ட்டும் நம்ம பாரம்பரியம் இல்லையே. அதுதான் நான் சொல்ல வரேங்க. இப்ப நம்ம வந்து அதை ஃபாலோ பண்றோம். எந்த பேர்ல ஃபாலோ பண்றோம்? நம்ம ஃபார்மல் இல்லீங்களா ட்ரெஸ் கோட், நம்ம அபிஷியல் ட்ரெஸ் கோட் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம அதை ஃபாலோ பண்றோம். கலாச்சாரத்தோட தொடர்புடையதா இந்த ஷர்ட் இந்த பேண்ட்டும்? நீங்க போட்டுக்கிற கோட் வந்து நம்ம கலாச்சாரத்தோட இதையும் வந்து கலாச்சாரத்துல வேறுபட்ட ஒரு விஷயம். இப்ப நீங்க இதை போட்டு தாராளமா கோயிலுக்கு போலாமே, போலாம் அப்படிங்கும் பொழுது ஏன் வந்து ஒரு பெண் வந்து டீசென்டான முறையில யாருக்கும் கண்ணு கொடுத்த வகையில ஒரு அதுக்குதான் சரி நான் சொல்ல வரேன். இப்போ நான் டூ வீலரை டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து சொல்றேன் வந்து நான் எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எய்தாப்ல இருக்கிறவங்க குடிச்சிட்டு வரான்னு சொல்றேன்றதுக்காக நானும் குடிச்சிட்டு போவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து விதண்டாவாதம் இல்லையா? நான் என்ன சரியா வச்சுக்கணும் என்னுடைய முதல் இதா இருக்கணும். ஆப்போசிட்ல வரவனையும் நான் ஜட்ஜ் பண்ணி நான் கரெக்ட் பண்ணி கொண்டு போக வேண்டும்ன்றதும் என் மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஏற்றப்பட்டிருக்கு இல்லீங்களா? இப்ப நம்ம ரைட் பண்ணும்போது அப்படிதான் நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நான் என்னையும் சரிப்படுத்திக்கிறேன், ஆப்போசிட்ல இருக்கிறவங்களையும். நான் இப்ப நம்ம கோயிலுக்கு போறதோட பர்பஸ் என்ன? ஒரு மன அமைதிக்காக நம்மளை வந்து ஒரு ஒருமுகப்படுத்தி ஒரு சுய தேடல்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுய தேடல்ல நான் என்னையும் என்ன கரெக்டா வச்சுக்கணும். என்ன வந்து என்னோட ட்ரெஸ் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கான்றதையும் நான் பார்க்கணும். எய்தாப்ல இருக்கிறவனையும் என்னோட ட்ரெஸ் டிஸ்டர்ப், அது வந்து லேடிஸா இருக்கலாம் ஜென்ஸா இருக்கலாம். உடனே நம்ம வந்து அது ஜென்ஸா அவங்க பார்வை எப்படி நம்ம போகவே தேவையில்லை. நம்மளுடைய அது பெண்ணா ரொம்ப டைட்டா அணியலாம். ஒரே புடவை கண்டிப்பாக. அதுக்குதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. அது வந்து ஹோமோஜெனஸ் புடவை அப்படின்னா அது சரி, பேண்ட் ஷர்ட்னா ஆபாசம் அப்படின்னு நான் சொன்னாங்க. இப்ப துப்பட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்க அதேதான் இறுதியான கருத்து. ஆண் பெண் வந்து பாகுபாடு இத விதி வந்து ரொம்ப கடுமையா அனுசரிக்குது. ஒரு பெண் வந்து ஆண்கள் போடுறாங்களேன்னு இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போடுற காலம் எல்லாம் முன்னாடி போயிடுச்சு. இப்ப வந்து அவங்களுக்கு உகந்த ட்ரெஸ்ஸா அதை நினைக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாவும் கன்வீனியன்ட்டாவும் டீசென்ட்டாவும் இருக்கிற சமயத்துல ஆண்கள் போடலாம், பெண்கள் அதை அணிஞ்சிட்டு கோயிலுக்கு போகக்கூடாது, பர்முடா போடக்கூடாது, ஷார்ட்ஸ் போடக்கூடாதுன்னு கட்டுப்பாடு இருக்கு. இல்ல பேண்ட் சொல்றேன். பர்முடா வந்து ரெண்டுக்குமே நான் சொல்லல. நானு ஆனா பேண்ட் வந்து போட்டுட்டு ஆண்கள் போடலாம் பெண்கள் போடக்கூடாது, இந்த பாகுபாடு இருக்கு. இதுவே ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அதனால ரொம்ப பின்னாடி தட்டிட்டு போற ஒரு சமூகமோ அல்லது ஆட்சியாளர்களும்
நமக்கு வாய்த்திருக்கிறத நினைச்சா வேதனைப்படாம இல்ல. கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட். ஆமா கோர்ட்டுடைய இது வந்து பிற்போக்கான எண்ணம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து உடன்கட்டை ஏறுதல்ல இருந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு விதவை வந்து பொட்டு வைக்க கூடாதுல இருந்து நம்ம இவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கோம். ஆனா நம்ம மாடர்னைசேஷன்ற பேர்ல எல்லாத்தையும் தொலைச்சிடக்கூடாது அப்படிங்கறதுல வந்து இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ரைட், பார்ப்போம். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஒரு விதியானது அமலுக்கு வருகிறது. ஏற்கனவே சட்ட ரீதியா இருக்கக்கூடிய விஷயம் தான் கடுமையா அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு அறநிலையத்துறை சார்பிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது புனிதம் காத்தலா பிற்போக்கா நேர்களிடமே விட்டுவிடுவோம். நிகழ்ச்சியில பங்கேற்ற விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி.